ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரணி ஃபேஷன் டிசைனர். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பீட்டர் பேன் நெக்லைனை வந்து நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம் பார்த்தீங்களா. இந்த வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பாட்டம் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம வந்து ப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ரெண்டு சைடுமே ரெண்டு கிளாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ண மாட்டோம், தனித்தனியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதாவது பேக் தனியாக ஃப்ரண்ட்டு தனியாக நம்ம வந்து ப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் டாப் பீஸுமே உங்களுக்கு வரும், சரிங்களா. ஏன்னா நம்ம வந்து சைடில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு பிடிக்கணும்னா பிடிக்கலாம், லூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம வந்து தனித்தனியாக ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ பாட்டம் பீஸில் ஒரே ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. அதாவது ஃப்ரண்ட் பீஸ் இல்லை பேக் பீஸ் ஏதாவது ஒரு கிளாத் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரே ஒரு கிளாத் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் சீம் அலவன்ஸ்க்காக. அதுக்கு அடுத்தாப்பில் உள்ள மார்க்கிங் எல்லாமே 1.5 இன்ச் கனெக்ட் பண்ணி நான் மார்க் பண்ணிகிட்டே வரேன். இந்த ஸ்கூல் யூனிஃபார்மில் 1.5 இன்ச் கனெக்ட் பண்ணி, அதாவது 3 இன்ச்சில் தான் அந்த பாக்ஸ் ப்ளீட்டடோட வித்து வந்துச்சு. அதனால தான் நான் 1.5 இன்ச்சாக நான் மார்க் பண்ணிகிட்டே வரேன், சரிங்களா. இப்போது ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஊடையில் ஃபுல்லாமே நீங்கள் 1.5 இன்ச் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மார்க்கிங்கை வந்து நான் நல்ல பக்கத்தில் தான் மார்க் பண்ணுறேன், கெட்ட பக்கத்தில் மார்க் பண்ணலை, சரிங்களா. ஏன்னா நம்ம எல்லா ப்ளீட் எந்த ப்ளீட்டு வைக்கிறோம் அப்படின்னாலும் அது வந்து நல்ல பக்கத்தில் தான் வைப்போம். ஏன்னா நம்ம மேலே வைக்கிற ப்ளீட்டை தான் நம்ம பார்த்து வைப்போம், கிளாத்தை வந்து பார்த்து வைப்போம். ஆனால் அடியிலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு நீட்டாக ஃபினிஷிங் வந்து வராது. அதனால தான் நம்ம மேலே வைக்கிறது வந்து நல்ல பக்கத்தில் வைக்கணும், கீழே இருக்கிறது வந்து கெட்ட பக்கத்தில் வைக்கணும், சரிங்களா. இப்போ நான் நல்ல பக்கத்தில் தான் மார்க் பண்ணிவிட்டு நல்ல பக்கத்தில் தான் ப்ளீட் வந்து வைக்க போகிறேன், சரிங்களா. இப்போ நான் நல்ல பக்கத்தில் ஒரு ஃபஸ்ட்டு 1 இன்ச் சீம் அலவன்ஸுக்காகவும் அடுத்தடுத்த 1 இன்ச் வந்து ப்ளீட்டுக்காகவும் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 1 இன்ச்சை வந்து அப்படியே விட்டுட்டு அதுக்கு அடுத்தாப்பில் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் விட்டுட்டு அதுக்கு அடுத்தாப்பில் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. அந்த 1.5 இன்ச்சை எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு ஃபோல்டிங் பண்ணி நான் வைக்கிறேன். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தாப்பில் ஒரு 1.5 இன்ச்சை விட்டுட்டு அதுக்கு அடுத்தாப்பில் ஒரு 1.5 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1.5 இன்ச் எடுத்து இன்னொரு 1.5 இன்ச் விட்டுட்டு அதுக்கு அடுத்தாப்பில் இல்லை 1.5 இன்ச்சில் நான் வந்து ஃபோல்டிங் பண்ணி வைக்கிறேன். இந்த பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்டிச் பண்ணுறது வந்து உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே இந்த பாக்ஸ் ப்ளீட்டட் பற்றி தெரியும், அதனால் ஸ்டிச்சிங் பண்ணுறது ஈஸி தான். ஓகேங்களா, ஆனால் இது வரைக்கும் நீங்கள் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க, இதில் வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்க, அதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, மித்தபடி நீங்கள் எப்படி அந்த இதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அதே மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா, உங்களுக்கு கஷ்டமாலாம் இருக்காது. ஓகேங்களா, இப்போ நான் வந்து இந்த பாக்ஸ் ப்ளீட்டட் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். ஓகேங்களா, இதில் வந்து ஒரு சைடில் உள்ள, அதாவது பேக் பீஸ்னால் பேக் பீஸ் இல்லை ஃப்ரண்ட் பீஸ்னால் ஃப்ரண்ட் பீஸ், இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட்டு இந்த மாதிரி இவ்வளோ கிளாத் வருது. ஓகேங்களா, இந்த கிளாத்தை மட்டும் லைட்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த டிஃப்ரெண்ட் நம்ம மெஷர் பண்ணி தானே இது பண்ணுறோம். இந்த டிஃப்ரெண்ட் ஏன் உங்களுக்கு வருது அப்படின்னா, நம்ம வந்து அந்த இடுப்பு சுற்றளவில் வந்து டாப் பீஸ் கட் பண்ணும்போது ஈஸ் அலவன்ஸும் சீம் அலவன்ஸும் ஆட் பண்ணியிருந்தோம். இந்த பாட்டம் பீஸில் வெறுமனையாக சீம் அலவன்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருந்தோம். ஈஸ் அலவன்ஸ் மேலே எந்தளவுக்கு நீங்கள் ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அதே ஈஸ் அலவன்ஸு பாட்டம் சைஸ்லேயும் நீங்கள் ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் வராது. ஓகேங்களா, நான் ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணுறேன், எனக்கு அந்தளவுக்கு ஃப்ளேராக வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து அந்த ஈஸ் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணலை. ஓகேங்களா, நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆட் பண்ணாமல் அந்த இருக்கிற கிளாத்தையே நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதனால தான் நான் வந்து லாஸ்ட் ஒரு சின்ன ஃபோல்டிங் மட்டும் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே உள்ள டாப் பீஸும் பாட்டம் பீஸுமே எனக்கு அந்த வித்து வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா, அதேமாரி நீங்கள் வந்து இந்த மாதிரி 3 இன்ச்சில் தான், அதாவது 1.5 இன்ச் மார்க் பண்ணி தான் பாக்ஸ் ப்ளீட்டட் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. 1 இன்ச் மார்க் பண்ணி கூட இந்த பாக்ஸ் ப்ளீட்டட் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா நைஃப் ப்ளீட்டட் கூட வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் பாக்ஸ் ப்ளீட்டட் தான் ஸ்டிச் பண்ணணும் அவசியம் கிடையாது. இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ப்ளீட்ஸ் வீடியோ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து பர்மனெண்ட் ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு நைஃப் ப்ளீட்டில் ஒரு 2.5 இன்ச் ஹைட்டில் மார்க் பண்ணிவிட்டு அந்த 2.5 இன்ச் ஹைட்டு வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அதே ஸ்டிச்சஸ் தான் இந்த பாக்ஸ் ப்ளீட்டடில் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இது வந்து அந்த 3 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன், சரிங்களா. இப்போ அந்த சைடிலேருந்து நேராக வரணும். அதுக்கப்புறம் நான் இப்போ கை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரிங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஜிக்ஸாக்காக அந்த ஸ்டிச் வந்து போகும், சரிங்களா. இப்போ சைடுலேருந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக அந்த கிளாத்தை வந்து எடுத்து விட்டுக்கோங்க.
இப்போ எடுத்து விட்டுட்டு மேலே எந்த அளவுக்கு அந்த ஃபோல்டிங் இருக்கோ அதே மாதிரி கீழே வந்து ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி மேலே போயிட்டு கீழே கொண்டு வந்து மேலே போயிட்டு கீழே கொண்டு வந்து அந்த சிக்ஸாக் மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி அந்த கிளாத் அந்த மடிப்பு வந்து எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி அந்த 3 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த 3 இன்ச் ஹைட்டுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட்டோட அந்த ஸ்டிச்சஸோட அளவை வந்து கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிரிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டிச்சிங் பண்ணி ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு ஸ்டிச்சிங் போடாமலேயே நம்ம அந்த பர்மனன்ட் ப்ளீட்டில் ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது வந்து அந்த ஸ்டிச் வந்து கரெக்டாக வரும் ஓகேங்களா, மேலேயும் கீழே ஏறி இறங்காமல் கரெக்டாக வரும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இழுக்கும், இதே இந்த இடத்துல கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கேப் இல்லாமல் தான் நம்ம வந்து மேலே ஒரு ஸ்டிச் வந்து போட. இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அந்தமாரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சைடிலேருந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடில் ஃபோல்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டிங் நுனியிலேயே மேலே பக்கம் நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே போகிறேன் சரிங்களா. அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் டேர்ன் பண்ணிவிட்டு கீழே பக்கம் கொண்டு வரேன். கீழே பக்கம் கொண்டு வரும்போது அந்த நுனியிலே ஸ்டிச் பண்ணுறேன். மறுபடியும் அந்த இன்னொரு ப்ளீட் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு போயிட்டு அந்த ப்ளீட்டோட நுனியிலே நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஓகேங்களா. இந்த மாதிரி நுனியிலே ஸ்டிச் பண்ணுங்கள், ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் இந்த மாதிரி கேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது ஓகேங்களா. அதேமாரி கீழே கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணுறீங்களா, அது வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா 3 இன்ச், அந்த 3 இன்ச் வரைக்கும் தான் கீழே கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் டர்ன் பண்ணிவிட்டு அடுத்த ப்ளீட்டில் ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே போயிடணும் ஓகேங்களா. இதே மாதிரி எல்லா ப்ளீட்லேயுமே ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா மேலே பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு அப்படியே அந்த ஃப்ளாட்டாக அழகாக இருக்கும் ஓகேங்களா, ஒரு பெல்ட் இது பண்ண மாதிரி இருக்கும். அதேமாதிரி கீழே பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ளீட் வந்து உங்களுக்கு அழகாக எடுத்துக்காட்டும் ஓகேங்களா. ஒன் டைம் அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ளீட் வந்து அப்படியே உங்களுக்கு அயன் பண்ண மாதிரி ஸ்டிஃபாக நிற்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து போடுறோம் சரிங்களா. அந்த ப்ளீட்டை வந்து எடுத்து காட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து போடுறோம் ஓகேங்களா. இந்த ப்ளீட்டை வந்து நம்ம நைஃப் ப்ளீட்டில் தான் ஸ்டிச் பண்ணியிருப்போம், அதில் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. இந்த பாக்ஸ் ப்ளீட்லையுமே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஒரு ஸ்டிச் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச்சை வந்து பிரித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாமே பிரித்து விட்டுக்கோங்க. இப்போ மேலே பார்க்கும்போது நல்லா இழுத்துச்சு பார்த்தீங்களா, அப்போ இழுக்கும் போது நம்ம இழுத்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இழுத்தாலுமே இழுக்காது, அது அப்படியே உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு நம்ம ஸ்டிச் வந்து போட்டிருக்கோம் ஓகேங்களா. இந்த மாதிரி ஸ்டிச் வந்து அந்த பட்டுப்பாவோட ஸ்கர்ட்டில் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க, அந்த பார்க்குறதுக்கு அந்த ப்ளீட் வந்து அழகாக அயன் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து போடுவாங்க. இப்போ பாட்டம் பீஸில் வந்து ஒரு பீஸில் நம்ம அந்த நைஃப் ப்ளீட்டட் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரி இன்னொரு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும், அதுலேயும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு மட்டும் தான் ஒரு 1 இன்ச்சில் நீங்கள் வந்து சீம் அலவன்ஸ் விடணும். ஊடையில் வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க, அந்த 1.5 இன்ச்சில் தான் ஃபோல்டிங் வந்து பண்ணணும் சரிங்களா. மேக்ஸிமம் இந்த ஸ்கூல் யூனிஃபார்மில் வந்து ஸ்கர்ட்டு ஃப்ராக்கு இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதில் வச்சுருக்கிற ப்ளீட்டு வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஓகேங்களா. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா 1 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணி எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்காது. 1.5 இன்ச் மார்க் பண்ணி தான் இந்த ப்ளீட் வந்து வரும் ஓகேங்களா. நைஃப் ப்ளீட்டடாக இருந்தாலுமே 1.5 இன்ச் வரும், அதேமாரி பாக்ஸ் ப்ளீட்டட் இருந்தாலுமே 1.5 இன்ச். நம்மளுக்கு வெளியில் பார்க்கும்போது அது 3 இன்ச். இப்போ நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணோம், வெளியில் பார்க்கும்போது 3 இன்ச் தெரியுது பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் அந்த பாக்ஸ் ப்ளீட்டட் வரும் சரிங்களா. நார்மல் ட்ரெஸ்ஸில் இந்த பட்டுப்பாவோட சட்டை இதில் மட்டும்தான் நம்ம வந்து 1 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா கிளாத் ஃப்ளேராக வேணும் அப்படின்னா மட்டும் அதுக்கு தகுந்தாப்பில் ப்ளீட் இன்டேக்கை கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து ப்ளீட் வைப்போம் ஓகேங்களா. ஆனால் நீங்கள் வந்து எத்தனை மடங்கு இப்போ நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி எவ்வளோ மெஷர்மெண்ட் இந்த 3ஆல் பெருக்கி நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து உங்கள் ஹிப் சைஸ் எவ்வளோ இருந்தாலும் அதை வந்து 3ஆல் பெருக்கி தான் வைக்கணும். அதை வந்து நீங்கள் 1.5 இன்ச் வச்சு ப்ளீட் வச்சாலும் சரி, 1 இன்ச் வச்சு ப்ளீட் வச்சாலும் சரி, 2 இன்ச் வச்சு ப்ளீட் வச்சாலும் சரி, ஆனால் நீங்கள் எடுக்கிற இது வந்து உங்கள் ஹிப் சைஸ்லேருந்து 3 மடங்கு தான் எடுக்கணும் ஓகேங்களா. நம்ம வந்து 2ஆல் வைக்கிறோம் அப்படின்ட்டு நீங்கள் 2 மடங்கு இல்லை 4 மடங்கு இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. உங்கள் ஹிப் சைஸை 3ஆல் பெருக்கி என்ன ஆன்சர் வருதோ அதே ஆன்சர் தான் நீங்கள் வந்து எத்தனை இன்ச்சஸில் அந்த ப்ளீட் வச்சாலுமே அதே கிளாத்து தான் வந்து வரும் ஓகேங்களா. இதில் உங்கள் ஹிப் சைஸ் வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் இருந்தாலும் ப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே 3ஆல் தான் பெருக்கணும். இதில் எந்த டவுட்டுமே உங்களுக்கு வரக்கூடாது ஓகேங்களா.
ஓகே, இப்போ அவ்வளோதாங்க. இந்த பீஸ்லேயும் நம்ம நைஃப் ப்ளீட்டட் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து ஃப்ரண்ட் பீஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு கலந்து காட்டுறேன், ஓகேங்களா? ஏன்னா பேக் பீஸில் வந்து உங்களுக்கு அந்த ஃபோல்டிங்காக எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்கும். அதை வச்சு நம்ம அளந்து பார்த்தோம் அப்படின்னா பாட்டம் பீஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் 2 பீஸுக்குமே அந்த ஃப்ரண்ட் பீஸில் உள்ள அந்த டாப் பீஸை வச்சே நான் உங்களுக்கு கலந்து காட்டுறேன். ஏன்னா ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மெஷர்மெண்ட் தான் பேக் பீஸ்லேயும் வரும். அதனால தான் இதை வச்சு நான் உங்களுக்கு கலந்து காட்டுறேன், ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அயன் பண்ணிவிட்டு அதனால தான் அந்த பாக்ஸ் ப்ளீட்டட் வந்து அழகாக தெரியுது, ஓகேங்களா? மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த பாக்ஸ் ப்ளீட்டட் வந்து நல்லா எடுத்து கட்டுது. இந்த மாதிரி ஒன் டைம் வந்து அயன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டாப் பீஸோட பாட்டம் பீஸை வச்சு நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால தான் இந்த சென்டர் வந்து மார்க் பண்ணுறோம், சரிங்களா? இப்போ இதே மாதிரி டாப் பீஸ்லையும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டாப் பீஸையும் பாட்டம் பீஸையும் நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த பாட்டம் பீஸில் வந்து நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரியும் கெட்ட பக்கம் அடியில் இருக்கிற மாதிரியும் நான் வச்சுருக்கேன். ஆனால் அந்த டாப் பீஸில் கெட்ட பக்கம் மேலே இருக்கிற மாதிரியும் நல்ல பக்கம் அடியில் இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம், சரிங்களா? எப்போதுமே இந்த பிசுறு வந்து கெட்ட பக்கத்தில் வர மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஆனால் இந்த ஸ்கர்ட்டில் நான் நல்ல பக்கம் வர மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன், ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து இந்த ஸ்கர்ட்டில் பிசுறு தெரியாமல் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் நல்ல பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே வந்து பெல்ட் வச்சு நான் கவர் பண்ணிடுவேன். அதனால் இந்த ஹிப்பு வந்து உங்களுக்கு அந்த பிசுறு வந்து உங்களுக்கு உள்ளேயும் தெரியாது வெளியிலையும் தெரியாது, அந்த பெல்ட்டுக்குள்ளே மறைஞ்சிரும். அதனால தான் நான் வெளி பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பக்கம் ஆப்போசிட்டாக இருக்கும், கெட்ட பக்கம் ஒன்று போல தான் இருக்கும், ஓகேங்களா? இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நல்ல பக்கம், அதே மாதிரி கீழேயும் உங்களுக்கு நல்ல பக்கம் தான் வரும். ஆனால் அந்த பிசுறு வந்து நல்ல பக்கத்தில் தான் வருது, ஓகேங்களா? கெட்ட பக்கத்தில் வருதில்ல. கெட்ட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக இருக்கும், ஓகேங்களா? அந்த நான் மார்க் பண்ணது இடத்துலையே பாருங்கள், உங்களுக்கு கெட்ட பக்கம் தான் இருக்கும். இது கெட்ட பக்கத்தில் தான் இந்த மாதிரி நீட்டாக வரும், சரிங்களா? இப்போ நீட்டாக வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் போல் ஒரு ப்ரெஸ் தையல் வந்து போட்டுருங்க. இது வந்து மேலே பக்கம் தான் அந்த பிசுரை மேலே பக்கம் வச்சுட்டு மேலேயே தான் அந்த டாப் பீஸில் தான் நான் 1/2 இன்ச் போல் ஒரு ப்ரெஸ் தையல் வந்து போட்டிருக்கேன், ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேலே தான் நம்ம பெல்ட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பேக் பீஸை தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம், ஓகேங்களா? நம்ம ஃப்ரண்ட் பீஸில் வந்து இந்த ஹூக் பட்டி கொக்கி பட்டி இந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ண மாட்டோம். அதனால தான் டேரெக்டாக அந்த பாட்டம் பீஸோட அட்டாச் பண்ணிட்டோம், ஓகேங்களா? ஆனால் இதில் வந்து அந்த கொக்கி பட்டி வி பட்டி, அதாவது காஜா பட்டன் அடிக்கிறதுக்காக அந்த பட்டி வந்து ஸ்டிச் பண்ணணும், பார்த்தீங்களா? அதை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கப்புறம் 2 சைடில் உள்ள கிளாத்தையும் அட்டாச் பண்ணிட்டு தான் கீழே பாட்டம் பீஸை வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? இப்போ இந்த பேக் பீஸை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த சென்டரில் கட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஏன்னா அந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் தனித்தனியாக வர மாதிரி பின்னாடி ஓப்பன் வரும், பார்த்தீங்களா? அதுக்காக 2யுமே நம்ம தனித்தனியாக கட் பண்ணுறோம். இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணிக்கோங்க. இதில் நான் எப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள், சரிங்களா? நம்ம இதில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் எதுவுமே அட்டாச் பண்ண போகிறது கிடையாது. அதுக்காக தான் நம்ம வந்து கட் பண்ணும்போதே எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு ஃபோல்டிங்கும் அதுக்கப்புறம் 1 இன்ச்சில் ஒரு ஃபோல்டிங்கும் பண்ணிவிட்டு அந்த நுனியிலே ஒரு ஸ்டிச் வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து லெஃப்ட் சைடில் உள்ள ஷோல்டரோட பீஸு. அதை வந்து நான் கீழேருந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன், உள் பக்கமாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடிலோட ஹேண்டோட அந்த ஷோல்டர் பீஸு. இப்போ இதில் வந்து நான் உள் பக்கமாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு ப்ரெஸ் தையலும் போட்டிருக்கேன். அதேமாதிரி அந்த நுனிலையும் ஒரு தையல் வந்து போட்டுருங்க. நல்லா அயன் பண்ண மாதிரி இருக்கும், அதுக்காக தான் இந்த தையல் போடுறோம், சரிங்களா? இப்போ இதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடில் உள்ள பீஸையும் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து பட்டன் வந்துச்சு அப்படின்னா மேலே உள்ள பீஸில் வந்து உங்களுக்கு காஜா வச்சு ஸ்டிச் பண்ணுவோம், ஓகேங்களா? அதனால அடியில் உள்ள கிளாத்துக்கு மேலே தான் இந்த மேலே உள்ள கிளாத் வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம், ஓகேங்களா? இப்போ அடியில் உள்ள கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சும் அதுக்கப்புறம் தான் ஒரு 1 இன்ச் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணோம். ஆனால் இப்போ மேலுள்ள கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சும் அடுத்தப்பில் ஒரு 3/4 இன்ச் போல் ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஏன்னா அப்படி ஸ்டிச் பண்ணால் தான் அந்த கீழே அந்த பட்டன் வச்சிருக்கிற கிளாத் மேலே இந்த காஜா வச்சிருக்கிற கிளாத் வந்து உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? ஏன்னா நம்ம 2லேயுமே 1.5 இன்ச் தான் நம்ம வந்து ஃபேப்ரிக் விட்டுருக்கோம், அதனால அப்படி தான் வரும், ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஃப்ரண்ட் பீஸை விட பேக் பீஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா அந்த சைடில் ஓரத்தில் இருக்கிற மாதிரி விட்டுட்டு ஒரு 2 இன்ச் கிளாத்தை வந்து தனியாக எடுத்து கட் பண்ணிட்டு கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து மொத்தமாகவே ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன், ஓகேங்களா? இப்போ நான் வந்து வீடியோ ஃபஸ்ட்டே எடுக்கிறதுக்கு ஆன் பண்ண மறந்துட்டேன், அதனால தான் உங்களுக்கு மறுபடியும் பிரித்துட்டு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக் நெக்கை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பேக்கில் வந்து அந்த காஜா அடிக்கிற பீஸையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2
ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு கிளாத்துக்கு மேலே ஒரு கிளாத் இருக்கிற மாதிரி வச்சுட்டு பேக் நெக்கை வந்து கட் பண்ணணும். நம்ம ஃப்ரண்ட் நெக்கை வந்து 2.5 இன்ச் ஹைட்டில் வந்து கட் பண்ணோமா, இது வந்து ஒரு 2 இன்ச் ஹைட் வந்து போதும். சரிங்களா, 2 இன்ச்சு இருக்கிற மாதிரி ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த ரவுண்ட் நெக் வந்து நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ரவுண்டாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பேக் பீஸும் உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இந்த பட்டன் வைக்கிற பீஸ் வந்து அடியில் இருக்கணும், அந்த காஜா அடிக்கிற பீஸு தான் உங்களுக்கு மேலே இருக்கணும். சரிங்களா, இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு கீழே இருந்து ஒரு 1/2 இன்ச் போல் ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா நம்ம வந்து இந்த பாட்டம் பீஸை அட்டாச் பண்ணும்போது தனித்தனியாக வச்சுட்டு அட்டாச் பண்ண முடியாது பார்த்தீங்களா, அதனால தான் 2 கிளாத்தையும் நம்ம ஒன்று போல் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் அந்த கீழே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாட்டம் பீஸை வந்து அட்டாச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா, இந்த மாதிரி நான் கீழே மட்டும் தான் அட்டாச் பண்ணியிருக்கேன், மேலே எதுலேயுமே அட்டாச் பண்ணலை, மேலே வந்து ஓப்பனாக தான் இருக்கும். ஓகேங்களா, கீழே வந்து அந்த பட்டன் பீஸ் வரணும், மேலே வந்து காஜா அடிக்கிற பீஸ் வந்து வரணும். ஓகேங்களா, இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாட்டம் பீஸ் எடுத்து இது கூட அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி நம்ம அந்த ஃப்ரண்ட் பீஸை அட்டாச் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த பேக் பீஸையும் அட்டாச் பண்ண போகிறோம். அதாவது அந்த டாப் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கெட்ட பக்கம் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, நல்ல பக்கம் கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பாட்டம் பீஸில் வந்து நல்ல பக்கம் கீழே இருக்கிற மாதிரியும் கெட்ட பக்கம் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்படி 2 கிளாத்தையுமே ஒன்று போல் இருக்கா அப்படிங்கிறது பார்த்துட்டு சைடில் ஒரு 1/2 இன்ச்சில் இருந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த த்ரெட்டை நல்லா நாட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ ஃப்ரண்ட் பீஸில் எப்படி அந்த பிசுறு வந்து நல்ல பக்கத்தில் தெரிகிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் அந்த பேக் பீஸ்லேயும் அந்த பிசுறு வந்து நல்ல பக்கத்தில் தெரிகிற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேங்களா, நம்ம இதுலேயும் பெல்ட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி கவர் பண்ணிடுவோம், அதனால தான் இதுலேயுமே நல்ல பக்கம் அந்த பிசுறு தெரிகிற மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பெல்ட் வச்சு ஸ்டிச் பண்ணலை அப்படின்னா அந்த பிசுறு வந்து உள் சைடு வர மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் ப்ளஸ் வந்து என்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து வெளிப்பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த பிசுறு வந்து தெரியாத மாதிரி நான் பெல்ட் வச்சு அட்டாச் பண்ணிடுவேன். ஓகேங்களா, அதனால தான் நான் வெளிப்பக்கமாக ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு ஹைட்டில் இன்னொரு ஸ்டிச்சுமே நம்ம போட்டு எடுத்துட்டோம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோமா, நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இந்த ஷோல்டர் சைடுமே நம்ம அட்டாச் பண்ணால் பிசுறு தெரிய தான் செய்யும். அப்போ அதுக்கு எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம பில்லோ கவர் ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, நல்ல பக்கத்தில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடித்து திருப்பிட்டு நம்ம கெட்ட பக்கத்தில் ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுலேயும் ஸ்டிச் பண்ண போகிறேன். நல்ல பக்கத்தில் இந்த 2 கிளாத்தையுமே போட்டுக்கோங்க. அதாவது அடியில் இருக்கிற பேக் பீஸை வந்து நல்ல பக்கம் வந்து கீழே இருக்கிற மாதிரியும் கெட்ட பக்கம் மேலே இருக்கிற மாதிரியும் போட்டிருக்கேன். மேலே இருக்கிற ஃப்ரண்ட் பீஸில் வந்து அடியில் கெட்ட பக்கமும் மேலே நல்ல பக்கமும் போட்டிருக்கேன். ஓகேங்களா, அப்போ 2 நல்ல பக்கம் வந்து ஆப்போசிட் சைடு இருக்குது. இந்த மாதிரி போட்டுட்டு 2 ஷோல்டர்லேயுமே ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக, அதாவது 1 பாயிண்ட் அளவுக்கு அந்த நுனியிலேயே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா நம்ம ஷோல்டருக்கு வந்து இந்த பிசுறு தெரியாமல் அடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் விடலை. சரிங்களா, அதனால் அந்த 1/2 இன்ச்சுக்குள்ளே தான் 2 ஸ்டிச்சுமே நம்ம போட்டாகணும். அதனால தான் நுனியிலே ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. இப்போ அந்த நுனியிலே ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிளாத்தை வந்து அப்படியே திருப்பி போட்டுருங்க. ஓகேங்களா, இப்போ தான் நம்ம வந்து அந்த உள் சைடு அந்த கெட்ட பக்கத்தில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ ஸ்டிச் பண்ணது வந்து நல்ல பக்கம், 2வது ஸ்டிச் பண்ணுறது வந்து கெட்ட பக்கத்தில் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்பக்கமும் அந்த பிசுறு வந்து தெரியாது, அதே மாதிரி வெளிப்பக்கமும் உங்களுக்கு அந்த பிசுறு தெரியாது. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் ஷோல்டர் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அந்த பிசுறு தெரியாமல் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா, நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நான் வந்து பிசுறு தெரியாமல் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து நார்மலாக 2 ஃபேப்ரிக் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டை நீங்கள் ஜாயின் பண்ணாலே போதும், ஷோல்டர் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகேங்களா, நான் வந்து பிசுறு தெரியாமல் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்லீவை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இந்த யூனிஃபார்மில் வந்து அந்த ஸ்லீவில் நெக்கில் அதுக்கப்புறம் ஹிப் பெல்ட்டு இந்த இடத்துல ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த ரெட் கலர் கிளாத் வந்து பார்டரா, அப்படி இல்லைன்னா அந்த காலர் நெக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, பீட்டர் பேன் நெக்லைனு, அந்த இதில் இந்த இது காலர் நெக்குக்கு இந்த மாதிரி ரெட் கலர் கிளாத் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இந்த ரெட் கலர் கிளாத் எடுத்திருக்கேன். ஓகே, அதுக்கு வந்து நான் ஒரு 1/4 மீட்டரில் இந்த ரெட் கலர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இது வந்து பாலிஸ்டரும் காட்டனும் சேர்ந்தது. சரிங்களா, பாலி காட்டன். நான் இதை கட் பண்ணும்போதே சொல்ல மறந்துட்டேன், அதனால தான் இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ இதில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு வித்து இருக்கிற
இருக்கிற மாதிரி கிளாத் வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ சைடில் வந்து பிசிறு சைடாக வருது அப்படிங்கிறதுனால நம்ம அதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கட் பண்ண போகிறோம். அதனால் ஒரு ஸ்கெயில் வச்சு நான் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் இருந்து ஒரு 1.5 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக லைன் வந்து கட் பண்ணுறோம். ஓகேங்களா? இதில் வந்து அந்த ஸ்லீவில் வந்து ஒரு பார்டர் வரும், ஒரு 1 இன்ச்சுக்கு பார்டர் வரும். அதுதான் இப்போ நான் வந்து கட் பண்ணுறேன். சரிங்களா? அந்த 1.5 இன்ச் கிளாத்தை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஸ்லீவுக்கு வந்து எவ்வளோ லென்த்தில் இந்த கிளாத்து தேவைப்படும் அப்படிங்கிறத மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான கிளாத்தை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம டச்சே பண்ணக்கூடாது. சரிங்களா? இதில் வந்து எந்த கிளாத்துலையுமே அப்படி தான், நம்மளுக்கு தேவையான கிளாத்தை மட்டும் தான் கட் பண்ணணும், தேவையில்லாத கிளாத்தை வந்து கட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு 2 ஸ்லீவுக்கு தகுந்தாப்புல நான் வந்து இந்த கிளாத்தை வந்து மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ரெட் கலர் கிளாத்தை வந்து நம்ம ஸ்லீவில் கெட்ட பக்கத்தில் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் நல்ல பக்கத்துக்குள்ள திருப்பி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா அந்த பிசுறு வந்து தெரியாமல் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ கெட்ட பக்கத்தில் வந்து ஒரு 1/2 இன்ச் ஹைட்டுக்கு ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட் லைனில் ஒரு ஸ்டிச் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா நீ விட்டுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் திருப்பிட்டு அந்த நுனியிலேயே ஒரு ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். அந்த 2 கிளாத்துமே நல்லா அந்த நுனியிலே எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மேலே ஒரு 1/2 இன்ச் போல் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு அந்த நுனியிலே அந்த ரெட் கலர் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அந்த நுனியிலே ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி அந்த 2 பக்கமும் இந்த நுனியிலே ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா இந்த பார்டர் டிசைன் வந்து கரெக்டாக வந்துடும். சரிங்களா? இப்போ அவ்வளோதான், இந்த பார்டரில் நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு பின்னாடியும் அந்த பிசுறு தெரியாது, முன்னாடியும் அந்த பிசுறு தெரியாது. ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு ஸ்லீவ் இருக்குது பார்த்திங்களா, அதையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? பின்னாடி கெட்ட பக்கத்தில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு நல்ல பக்கத்துக்குள்ள இருந்து திருப்பணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்போலேருந்தே இந்த பிசுறு தெரியாமல் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடையும் நீங்கள் வந்து கற்றுக்கணும். ஓகேங்களா? அதாவது அந்த இடத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து அந்த ஸ்டிச்சஸை நம்ம இப்படி தான் போடணும் அப்படிலாம் கிடையாது. அந்த இப்போ நான் வந்து அந்த டாப் பீஸையும் பாட்டம் பீஸையும் நம்ம அட்டாச் பண்ணும்போது அந்த பிசுறு சைடு வந்து நம்ம உள் பக்கம் கெட்ட பக்கம் தான் வரணும். ஆனால் நான் அந்த பிசுறு சைடு வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் நல்ல பக்கத்தில் வந்து அந்த பிசுறு சைடை வச்சுட்டு மேலே வந்து பெல்ட் வச்சு கவர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு கார்மெண்ட்ஸில் ஸ்டிச் பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ஓவர்லாக் ஸ்டிச் பண்ண முடியாது. ஓவர்லாக் மிஷின் வந்து அதாவது ஒரு மிஷின்லேயே நீங்கள் எல்லா ஸ்டிச்சுமே போட முடியாது. எந்திரிச்சு போய் தான் இன்னொரு மிஷினில் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் ஓவர்லாக் மிஷினில். ஓகேங்களா? அந்த மாதிரி எந்திரிச்சு போய் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பார்த்துக்கோங்க. அந்த டைமையும் நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது ஓவர்லாக் பண்ணாமல் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஓவர்லாக் பண்ணுற டைமை வந்து மிச்சப்படுத்தலாம். அதேமாதிரி இந்த பிசுறு வராமலையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? அதாவது நார்மல் பெடல் மிஷினில் கூட அந்த ஓவர்லாக் ஸ்டிச்சஸ் வந்து போடலாம். ஆனால் அந்த ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ஓவர்லாக் ஸ்டிச்சஸ் மாதிரி இருக்காது. அந்த பிசுறு வேணால் வெளியே வராமல் நம்ம தடுக்கிற மாதிரி அந்த ஒரு ஓவர்லாக் பண்ண மாதிரி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபினிஷிங் வந்து ஓவர்லாக் ஸ்டிச் மாதிரி இருக்காது. ஓகேங்களா? மற்றவங்க வந்து நம்ம ஸ்டிச்சஸை பார்க்கும்போது எப்படி அந்த பிசுறு தெரியாமல் ஸ்டிச் பண்ணாங்க அப்படிங்கிறத உத்து பார்த்தா தான் புரிகிற மாதிரி இருக்கணும். சில இடத்துல அந்த எப்படி ஸ்டிச் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்மக்கிட்டே கேட்குற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச்சஸ் வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாக்கெட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். பாக்கெட்டை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம எந்த சைடு பாக்கெட் வைப்போம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம எப்போதுமே ரைட் சைடு பார்க்க தான் அந்த பாக்கெட் வந்து வரும், லெஃப்ட் சைடில் வந்து வைக்கக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா மேக்ஸிமம் பேர் வந்து லெஃப்ட் ஹேண்டை விட ரைட் ஹேண்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் அந்த பாக்கெட்டுமே ரைட் சைடு தான் இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த பேக் சைடில் வந்து ரைட் சைடில் தான் நீங்கள் வைக்கிறீங்களா அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் சைட்லேயுமே ரைட் சைடு தான் ஸ்டிச் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து பேக் சைடு பின் பக்கத்தில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பாக்கெட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். அந்த பாக்கெட்டை வந்து டாப் பீஸும் பாட்டம் பீஸும் ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு பாயிண்ட் அளவுக்கு கீழே இறக்கி வச்சுட்டு இந்த பாக்கெட்டை வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணும்போது சைடில் இருந்து ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாத்தை விரித்து வச்சுட்டு மேலே ஒரு ப்ரெஸ் தையல் வந்து போட்டுடணும். இந்த மாதிரி தான் இந்த பேக் பீஸை வந்து ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட் பீஸையும் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் ஒன்று போல் தான் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு 1/2 இன்ச் போல் நம்ம கட் பண்ணி கீழே எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த பீஸ் வந்து 2 சைட்லேயுமே கீழே தான் வருதா அப்படிங்கிறதையும் ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி ஈஸியான ஒரு மெத்தடில் நீங்கள் இந்த பாக்கெட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது. ஓகேங்களா? இப்போ பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட் சைட்லேயும் நான் அந்த பாக்கெட்டை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இன்னும் சைடு அட்டாச் பண்ணும்போது தான் அந்த பாக்கெட்டோட சேர்த்து நான் ஸ்டிச் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம்.
ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு அப்படின்ட்டு ஃப்ரண்ட் சைடில் ஒரு நாட்ச் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இது வந்து ஃப்ரண்ட் சைடில் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுங்கள். அதை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஷோல்டர் சைடில் அந்த ஒரு 1/2 இன்ச் போல் நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து எப்போதுமே பேக் சைடில் இருக்கிற மாதிரி திருப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவோட சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஷோல்டரோட அந்த நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டு ஜாயின் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு 1/2 மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு 1/2 வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து ஒரு 1/2 இன்ச் கேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு தையலும் மேலே வந்து போட்டுருங்க, இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா, எப்போதுமே ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணும்போது ஆஃபாக ஜாயின் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டான ஒரு இதில் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த தையலுக்கு மேலேயே இன்னொரு தையல் வந்து போட்டுட்டிங்கன்னா இந்த ஸ்டிச் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அந்த கிளாத்தை வந்து திருப்பி போட்டுட்டு அந்த ஸ்லீவை வந்து எப்படி மேலே வந்து நம்ம வந்து நீவி விடணும், அப்போ தான் அந்த ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா, அயன் பண்ண மாதிரி இருக்கும். இப்படி ஒரு சைடு உள்ள ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இன்னொரு ஸ்லீவையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி தான் சென்டரில் இருந்தே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஒரு 1/2 ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இன்னொரு 1/2 ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் மேலே இன்னொரு தையல் வந்து போட்டு எடுத்துட்டிங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி தான் இன்னொரு ஸ்லீவும் நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த 2 பக்கத்தில் உள்ள ஸ்லீவையும் நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வேஸ்ட்டு பக்கத்தில், அதாவது இந்த டாப் பீஸையும் பாட்டம் பீஸையும் நம்ம அட்டாச் பண்ண இடத்துல பிசுறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம பெல்ட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த பெல்ட் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த ரெட் கலர் கிளாத் தான் நான் எடுத்திருக்கேன். அந்த ரெட் கலர் கிளாத்தில் வந்து இப்போ சைடில் பிசுறாக இருக்கிறதுனால ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வந்து மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ இந்த பெல்ட் வந்து 1 இன்ச் பெல்ட்டாக வேணுமா அப்படி இல்லைன்னா 1.5 இன்ச் பெல்ட்டாக வேணுமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதாவது ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். ஓகேங்களா, இப்போ வந்து 1.5 இன்ச் பெல்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணுற கிளாத் வந்து 2.5 இன்ச்சில் வித்து இருக்கிற மாதிரி கட் பண்ணணும். 1 இன்ச்சில் தான் பெல்ட் வேணும் அப்படின்னா அந்த கிளாத்தோட வித்து வந்து 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கிளாத் கட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து 1 இன்ச் இருக்கிற மாதிரி தான் எனக்கு பெல்ட் தேவைப்படுது, அதனால் 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி அந்த கிளாத்தை வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ அந்த 1.5 இன்ச்சில் கட் பண்ணிவிட்டு சைடில் நம்ம வந்து அந்த பிசுறு தெரியாமல் மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுலேயுமே ஒரு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு சைடு வந்து நம்ம ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அந்த கிளாத்தோட அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அப்பில் ஒரு ஃபோல்டிங் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் சைடுமே ஒரு 1/4 இன்ச் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு மேலே ஒரு ப்ரெஸ் தையல் வந்து போட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிளாத்தோட நம்ம வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டே நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து போடுறோம். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த வேஸ்ட் சைடு இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதில் வந்து அந்த பிசுறு வந்து மேல் பக்கம் தானே நம்ம வர மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அந்த மேல் பக்கத்தில் அதுக்கு மேலே இந்த பீஸை வந்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அந்த பிசுறு வந்து வெளியிலேயே வராத மாதிரி உள்ளேயே வச்சு ஸ்டிச் பண்ணணும். கீழே வந்து நம்ம வந்து அந்த அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, அந்த டாப் பீஸை வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல கீழே கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். ஓகேங்களா, இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸில் எப்படி நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த பேக் பீஸ்லேயும் அப்படியே அட்டாச் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சைடுலேயுமே நம்ம வந்து அந்த பிசுறு தெரிகிற மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம், அதனால தான் இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறேன். இதுலேயுமே கரெக்டாக இந்த டாப் பீஸும் பாட்டம் பீஸும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நீங்கள் வந்து இந்த பெல்ட்டை வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா, சில யூனிஃபார்மில் வந்து பெல்ட் வந்து நம்ம வியர் பண்ணுற மாதிரி இருக்கும், இதில் வந்து நான் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து கலட்டி மாட்டுற மாதிரி இருக்காது இந்த பெல்ட். ஓகேங்களா, இப்போ கீழ்ப்பக்கம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோமா, இப்போ மேல் பக்கமும் இதே மாதிரி தான் அந்த தையலை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நுனியிலே ஸ்டிச் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஏதாவது த்ரெட்டு வந்துச்சு அப்படின்னா அந்த த்ரெட்டை இந்த மாதிரி உள்ளே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா, ஸ்டிச் பண்ணும்போது கிளாத்தை வந்து எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், அப்படியே வச்சுட்டு ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சுருக்கு எங்கேயாவது விழுந்துடும். ஓகேங்களா, அதனால் எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். மெயினாக இந்த பேக் சைடு இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மேலே ப்ரெஸ் தையல் வந்து போடுறேன். இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹிப்பில் வந்து அந்த பெல்ட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஓகேங்களா, அவ்வளோதான். இது வந்து 1 இன்ச் பெல்ட்டு. இப்போ இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் பின்னாடி இந்த ரோப் வந்து நம்ம கட்டுவோம் பார்த்திங்களா, அந்த ரோப்பை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ இந்த ரோப் பீஸில் நம்ம 4 பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம், 2 பீஸாக நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ இந்த 2 பீஸையும் எடுத்துக்கோங்க. இப்போ சைடில் ஒரு 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறோம். சரிங்களா,
ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். இது நார்மல் கவுனில் உள்ள இது ரோப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த 1 இன்ச் வந்து லாஸ்ட் வரைக்கும் 1 இன்ச் தான் போகும். இதில் வந்து கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இந்த போ ஸ்டிச்சஸ் மாதிரி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் கீழே வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக வரும். இந்த இடத்துல நீங்கள் நின்றுட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி கிராஸாக போகும். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு லைட்டாக பெண்ட் பண்ண மாதிரி கொண்டு வந்து இந்த 1 இன்ச்சுக்கு மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக வரும். சரிங்களா, இந்த மாதிரி தான் இந்த ரோப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நார்மலாக ஒரு 1 இன்ச் போல் ஃபுல்லாமே நீங்கள் 1 இன்ச் வர மாதிரி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஒரு தையல் வந்து போட்டுட்டு லூப் டர்னர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லூப் டர்னர் வச்சு இந்த கிளாத்தை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டர்ன் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு சைடில் 2 சைடையுமே நம்ம வந்து ப்ரெஸ் தையல் வந்து போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் நல்ல அது வந்து அயன் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி நீடில் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த முக்கை வந்து எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த 2 சைடுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரத்துலேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு அந்த கிளாத் வந்து மூவ் ஆகாமல் அழகாக அந்த அயன் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா, அதனால தான் 2 சைடுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ இதே மாதிரி இன்னொரு ரோப் இருக்கும் பார்த்திங்களா, அதையுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து இந்த கிளாத்தில் எப்படியே அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். பேக் சைட் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து இந்த பெல்ட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலே தான் இந்த ரோப் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இதில் வந்து சைட்லேருந்து ஒரு 2.5 இன்ச் அப்படி இல்லைன்னா ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேங்களா, நான் வந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு சைடில் ஒரு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு ஸ்ட்ரைட் வரும். இதுக்கப்புறம் தான் நம்ம டைட் பண்ணுறது லூஸ் பண்ணுறது இந்த மாதிரி வரும். சரிங்களா, இது வரைக்கும் நம்மளுக்கு அந்த கிளாத்தோட அட்டாச் ஆகி தான் வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்படி ஸ்டிச் பண்ண வேண்டாம் அப்படின்னா சைடில் மட்டும் அந்த ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் கேப்பில் மேலே வந்து ஒரு நல்ல ப்ரெஸ் தையல் வந்து போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரோப் வந்து எவ்வளோ இழுத்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா, கையோட வராத மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதே மாதிரி தான் இதுக்கு ஆப்போசிட் சைடுலேயுமே அந்த இன்னொரு ரோப் இருக்குது பார்த்திங்களா, அதையுமே நம்ம மார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து அட்டாச் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ அவ்வளோதாங்க, நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம். சைடு பாக்கெட்டு, அதுக்கப்புறம் பெல்ட்டு, அதுக்கப்புறம் ரோப்பு எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். சரிங்களா, சைடு வந்து ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவில் இருந்து தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஸ்லீவோட ரவுண்டு வந்து 9 இன்ச் வந்துச்சு. அதில் பாதி 4.5 இன்ச்சஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் ரவுண்டில் வந்து 7 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் இந்த ஒரு நாச் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே கொண்டு வந்துட்டு அந்த பாக்கெட்டில் டர்ன் பண்ணணும். ஓகேங்களா, அதாவது இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் கீழே கொண்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டர்ன் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் டர்ன் பண்ணிவிட்டு அந்த பாக்கெட்டில் தான் ஸ்டிச் பண்ணணும். நம்ம இந்த ஸ்கர்ட்டுக்கு கீழேயே அப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு வரக்கூடாது. ஓகேங்களா, அந்த சைடு ஓப்பனாக தான் இருக்கணும். அப்போ தான் இந்த பாக்கெட்டுக்குள்ளே நம்ம கை விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த பாக்கெட்டில் சுற்றி ஒரு 1/2 இன்ச் கேப்பில் சுற்றி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். அதுக்கப்புறம் இந்த பாக்கெட்டோட ஓப்பன் வந்து எவ்வளோ இன்ச்சஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா, நான் சைடில் வந்து ஒரு 4.5 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த தையலை அந்த 4.5 இன்ச் வரைக்குமே கொண்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் டர்ன் பண்ணணும். அந்த இடத்துல நல்ல ஒரு 2-3 தடவை ப்ரெஸ் தையல் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் டர்ன் பண்ணிவிட்டு இந்த ஸ்கர்ட்டில் சைடு ஓரத்தை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். சரிங்களா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த பாக்கெட் இருக்கிற சைடு வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த ஸ்லீவில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் இன்னொரு 1/4 இன்ச் கேப்பில் இன்னொரு தையல் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா, அந்த 1/2 இன்ச் தையல் வந்து இந்த ஹிப் ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் கரெக்டாக அந்த ஒரு 1/2 இன்ச் கேப்லேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கு கீழே வரும்போது அந்த பாக்கெட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, அதுக்கு மேலேயே நீங்கள் இன்னொரு ஸ்டிச்சும் போட்டுட்டிங்க அப்படின்னா கீழே வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு ஸ்டிச் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே தான் இன்னொரு ஸ்டிச் வந்து போடுறேன். மேலே மட்டும் தான் ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஒரு ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா ட்ரெஸ் வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம், கொஞ்சம் லூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கீழே ஆல்ட்ரேஷன் பண்ண மாட்டோம், மேலே மட்டும் தான் ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம். ஓகேங்களா, அதனால தான் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கீழே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணதுக்கு மேலேயே நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ சைடில் அந்த பிசுறு தெரியாமல் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அந்த பில்லோ கவரில் ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பிசுறு இருக்கிற சைடை வந்து உள்ளே ஃபோல்ட் பண்ண மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே ஒரு ப்ரெஸ் தையல் வந்து போடுவோம் பார்த்தீங்களா, அதே ஸ்டிச் தான் இதுலேயும் நான் போடுறேன். உள்ளே அந்த சைடில் இருக்கிற பிசுறு கிளாத்தை வந்து உள்ளே ஃபோல்ட் பண்ணி
பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு ப்ரெஸ் தையல் வந்து போடுறேன் சரிங்களா. இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம வந்து இப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த பிசுறுமே நம்மளுக்கு வெளியில் வராது. அதே மாதிரி ஓவர்லாக்கும் அடிக்க வேண்டாம் சரிங்களா. அதே மாதிரி நான் அந்த பாக்கெட் வச்ச சைடில் வந்து கீழே மட்டும் தான் இப்படி அடிச்சிருக்கேன். அந்த பாக்கெட்டில் ஸ்டிச் பண்ண மாட்டேன். அந்த இடத்துல உங்களுக்கு பிசுறு வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. அதே மாதிரி இந்த வேஸ்ட் ரவுண்டுக்கு மேலேயும் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சைடுமே நம்மளுக்கு வந்து பிசுறு வந்து வராது ஓகேங்களா. இப்போ பாருங்கள் உங்களுக்கு 2 சைடுமே இந்த பிசுறு வந்து வராது ஓகேங்களா. இந்த மாதிரி நீட்டாக ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் வேஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஃபுல்லாக கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணலை ஓகேங்களா. இந்த பாக்கெட் வச்ச சைடு பாக்கெட்டில் ஸ்டிச் பண்ண வேண்டாம் ஓகேங்களா. இதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த ஆப்போசிட் சைடுமே ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது இந்த கயிறெல்லாம் எடுத்து உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். அதையும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இப்போ ஸ்லீவை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் வந்து 4 இன்ச் வந்துச்சு பார்த்திங்களா. இந்த 4 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். இதில் வந்து நீங்கள் பாக்கெட்டோ எதுவுமே கிடையாது. அதனால் மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாமே நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா. அதேமாரி இந்த ஒரு கனமாக இருக்குது பார்த்திங்களா, இந்த ஹிப் ரவுண்டு கிட்டனா நல்லா கிளாத் வந்து கனமாக இருக்குது. அந்த சைடு மட்டும் ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டு அதில் வந்து அப்படியே விட்டுருங்க. அந்த இடத்துல நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா. ஏன்னா ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணவும் முடியாது. அந்த இடத்துல நல்லா கிளாத் வந்து 2-3 கிளாத்தை வந்து நம்ம ஒன்று போல் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது நம்மளால் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியாது. அதனால் அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மித்த இடத்துல மட்டும் நம்ம வந்து இந்த பிசுறு தெரியாமல் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ மேலே சைடில் இருந்து இன்னொரு 1/2 இன்ச் போல் நான் மார்க் பண்ணிவிட்டு கீழே வர அந்த ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சோடு நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இப்போ அவ்வளோதான். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டு கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சைடில் இந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் உள்ள பக்கம் வச்சுட்டு மேலே ஒரு ப்ரெஸ் தையல் வந்து போடுறேன். அந்த ஸ்லீவ் கிட்ட அந்த ஸ்லீவ் ஜாயிண்ட்டு கிட்ட ஹிப்பு கிட்ட இந்த இடத்துலலாம் நல்லா கிளாத்து 2-3 அது வந்து கனமாக இருக்குது. அந்த இடத்துலலாம் நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டாம் ஓகேங்களா. இப்போ மேலே மட்டும் ஸ்டிச் பண்ணுறேன். அந்த ஹிப் கிட்ட வந்ததுமே அந்த ஸ்டிச்சை வந்து எடுத்துடுறேன் சரிங்களா. இந்த இடத்துல நான் ஸ்டிச் பண்ணலை, ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தாப்பில் கீழே ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ அவ்வளோதான். இந்த 2 சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணால் போதும், சென்டரில் ஸ்டிச் பண்ண வேண்டாம் ஓகேங்களா. அப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நான் வந்து அந்த பிசுறு வந்து ரொம்ப வருது பார்த்திங்களா, அது வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் கிளாத்தாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அவசியம் கிடையாது. சைடு மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு விட்டால் போதும் ஓகேங்களா. இல்லை ரொம்ப நாள் வச்சுருந்து இந்த கிளாத்தை போடுவீங்க அப்படி இல்லைன்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஓகேங்களா. இப்போ அவ்வளோதாங்க. 2 சைடுமே நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் ஓகேங்களா. இப்போ கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது கீழ் பீஸோட ஹைட்டு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 18 இன்ச் ஹைட் வந்துச்சு பார்த்தீங்களா. அந்த 18 இன்ச்சை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் ஓகேங்களா. இப்போ பாட்டம் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஹைட்டில் இருந்து 18 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு 3 இன்ச் போல் இருக்குது ஓகேங்களா. இப்போ இதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்போது கீழே உள்ள பார்டர் வந்து நம்மளுக்கு 1.5 இன்ச் ஹைட்டில் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஒரு ஃபோல்டிங் இன்னொரு ஃபோல்டிங் நான் பண்ணிவிட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ப்ரெஸ் தையல் வந்து போட்டுருங்க. அந்த நுனியிலே ஸ்டிச் பண்ணணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் கிளாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். எல்லா சைடுமே ஈவனாக வரணும். ஒரு சைடு மேலே ஏறியும் ஒரு சைடு வந்து கீழே இறங்கினா அப்படியும் வரக்கூடாது. எல்லா சைடுமே ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ அவ்வளோதாங்க. கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கிளாத்தை வந்து நல்ல பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக என்ன ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பீட்டர் பேன் காலர் நெக் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த பீட்டர் பேன் காலர் நெக் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த காலர் நெக் தான் நம்ம இப்போ கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதை வந்து இந்த ரெட் கலர் கிளாத்தில் தான் நான் இப்போ கட் பண்ண போகிறேன். இந்த பீட்டர் பேன் காலர் நெக்கை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸில் வந்து 2 ஷோல்டரையும் நம்ம ஒன்று போல் வச்சுட்டு ஃப்ரண்ட் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து சென்டர் பார்ட்டை வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும் ஓகேங்களா. இந்த மாதிரி அந்த ரவுண்ட் நெக்காக வர மாதிரி நீங்கள் வந்து கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரவுண்ட் நெக்கை இந்த ரெட் கலர் கிளாத்தில் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் சரிங்களா.
இப்படி மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெட் கலர் கிளாத் வந்து கரெக்டாக தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதாவது அந்த ஃப்ரண்ட் நெக்குக்கு ஒரு 3 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும், பேக் நெக்குக்கு ஒரு 3 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும், சென்டரில் அந்த சர்க்கிள் வரணும். இந்த லென்த்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ போட்டுட்டு அந்த கிளாத்தை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி அந்த பிசுறு சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு ஒரு 1/4 இன்ச் போல் ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த பீட்டர் பேன் நெக்லைனை வந்து இன்னொரு கிளாத்தில் வச்சு அடித்து திருப்பிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த ஃப்ராக்கோட நம்ம அட்டாச் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி அடித்து திருப்புறதுக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வேணும் பார்த்தீங்களா, அதுதான் இந்த 1/2 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போ இந்த மாதிரி விட்டுட்டு அந்த கிளாத்தை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வரணும். அந்த ரவுண்ட் நெக் வந்து அழகாக வரணும். சரிங்களா? இப்போ நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறனோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் கிளாத்தை ஒன்று போல் இந்த மாதிரி வச்சுட்டு அந்த ரவுண்ட் நெக்கை வந்து நம்ம ட்ரா பண்ணணும். சரிங்களா? எந்த அளவுக்கு அந்த ரவுண்ட் நெக் வருதோ அந்த ரவுண்ட் நெக்கை அப்படியே நம்ம ட்ரா பண்ணணும். சரிங்களா? இப்படி 2 கிளாத் அடியில் உள்ள கிளாத்தையும் ஒன்று போல் இருக்கணும், மேலே உள்ள கிளாத்தையும் ஒன்று போல் வச்சுட்டு இந்த ரவுண்ட் நெக்கை இந்த இதில் வந்து நீங்கள் அழகாக ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த நெக்கோட ரவுண்ட் நெக்கை நான் அழகாக ட்ராப் பண்ணிவிட்டேன். இதுக்கு அடுத்தாப்புல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மேலே வந்து அடித்து திருப்புவோம். அதாவது இந்த கிளாத்து ஃப்ராக்கோடு வச்சு நம்ம அடித்து திருப்புவோம். அதுக்கு ஒரு 1/4 இன்ச் to 1/2 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். அதே மாதிரி கீழே இந்த கிளாத்தையும் இன்னொரு கிளாத்தோடு வச்சு அட்டாச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அடித்து திருப்பு அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 1/4 இன்ச் to 1/2 இன்ச் வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த காலர் நெக்கோட ஹைட்டு வந்து நான் 2.5 இன்ச் வச்சுருக்கேன். 1/2 இன்ச் வந்து மேலே அடித்து திருப்புறதுக்கும், ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே ஒரு அடித்து திருப்புறதுக்கும், அந்த காலர் வந்து ஒரு 1.5 இன்ச் ஹைட் வர மாதிரி நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? டோட்டலாக ஒரு 2.5 இன்ச் ஹைட்டில் நான் அந்த ரவுண்டு வந்து நான் மார்க் பண்ணுறேன். இப்போ சென்டரில் ஒரு ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை சுற்றி அந்த இடத்துல டேப் வச்சுட்டு 2.5 இன்ச் ஹைட்டுக்கு வந்து மார்க் பண்ணிகிட்டே வரணும். இப்போ மார்க் பண்ணிங்க அப்படின்னா 2.5 இன்ச் ஹைட்டுக்கு வந்து இன்னொரு சர்க்கிளும் உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஓகேங்களா? இப்போ இதில் எப்படி அந்த பீட்டர் பேன் நெக்லைனை வந்து ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ வெளியில் ஒரு சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு ஆஃபில் வந்து இந்த மாதிரி இன்னொரு ஆஃப் லைன் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்வ் லைன் வந்து வரையணும். அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடில் உள்ளேயுமே அந்த கர்வ் லைன் வந்து வரையணும். சரிங்களா? அதாவது அதை பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அதாவது இந்த நெக்லைனில் வந்து உள்ள ஒரு சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் ஃப்ராக்கோட நெக்கை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அளந்துட்டு ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதிலிருந்து வெளியில் எத்தனை இன்ச்சில் உங்களுக்கு அந்த பீட்டர் பேன் நெக்லைன் வந்து வித்து வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தாப்புல நம்ம ஓவல் ஷேப்பில் நீங்கள் மார்க் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது ரஃபாகவே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது 2.5 இன்ச் ஹைட்டில் நம்ம ஒரு மார்க் பண்ணி ரவுண்ட் வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா வெளியில் அந்த நுனியில் மட்டும் எக்ஸ்ட்ரா வெளியில் வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கர்வ் லைன் போட்டு நீங்கள் ஓவல் ஷேப்பில் மார்க் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு பீட்டர் பேன் நெக்லைன் வந்து வரும். சரிங்களா? இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் கட் பண்ணணும். அதே மாதிரி வெளியில் ஒரு நம்ம சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயுமே கட் பண்ணணும். சரிங்களா? இப்போ அவ்வளோதாங்க, நம்ம உள்ளேயும் கட் பண்ணி எடுத்தாச்சு, அதேமாதிரி வெளியிலையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த 2 கிளாத்துமே இப்படி தான் ஆப்போசிட் சைடு வரும். ஓகேங்களா? இப்போ இதில் சைடில் ஒரு 1/2 இன்ச் கேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு 1/2 இன்ச் கேப்பில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த 2 காலர் நெக்குமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அதாவது 2 சைடில் உள்ள காலர் நெக்குமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வச்சு இன்னொரு கிளாத்து, அதாவது அடியில் இன்னொரு கிளாத்து நம்ம அடித்து திருப்புறதுக்கு கிளாத் வேணும் பார்த்தீங்களா, அதில் வச்சு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு இந்த மீதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபேப்ரிக்கை நீங்கள் 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரம் வேணுமோ அந்தளவுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ மீதி எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபேப்ரிக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ மேலே நம்ம ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அவ்வளோதான், இதெல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த பீட்டர் பேன் நெக்லைனில் வந்து 2 கிளாத்தாக வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். சரிங்களா? அதாவது 4 பீஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து 2 பீஸாக வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதாவது அடித்து திருப்ப போகிறோம். சரிங்களா? இப்போ சைடில் ஒரு 1/2 இன்ச் கேப்பில் வந்து இந்த ஓவல் ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பெண்ட் ஆகி வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடித்து திருப்புறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த டேர்னிங் வந்து அழகாக வரும். சரிங்களா? இந்த மாதிரி அடித்து திருப்பிட்டு அந்த உள் பக்கத்தை வெளியில் எடுத்து விட்டுட்டு மேலே வந்து ஒரு ப்ரெஸ் இந்த மாதிரி எடுத்து விட்டதுக்கப்புறம் ப்ரெஸ் தையல் வந்து நம்ம போட போகிறோம். இதில் வந்து நம்ம கேன்வாஸ் இல்லாமலே ஸ்டிச் பண்ணுறோம். அதனால் உங்களுக்கு அடித்து திருப்புறது வந்து கஷ்டமாக தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து கேன்வாஸ் வச்சு கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இப்போ எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி நீங்கள் கேன்வாஸில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 டைம் அயன் பண்ணிவிட்டு அடித்து திருப்பினீங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் ஷேப்பும் அழகாக வரும். அந்த
பேனுக்கும் நல்லா அழகாக தெரியும் சரிங்களா. இதில் ஏன் நான் அந்த கேன்வாஸ் யூஸ் பண்ணலை அப்படின்னா, இந்த கிளாத் ஏற்கனவே நல்லா திக்னஸாக இருக்குது. இதில் நான் அந்த கேன்வாஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப அட்டை மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதனால தான் நான் யூஸ் பண்ணலை. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது, டெய்லியுமே வியர் பண்ணுறது. ஓகே, அதேமாரி டெய்லியுமே வாஷ் பண்ணுவோம். இந்த மாதிரி ரெகுலர் யூஸ்க்கு வந்து பேப்பர் கேன்வாஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி கிளாத் வந்து அந்த பேப்பர் கேன்வாஸ் பிஞ்சு அந்த கிளாத்தோடு வெளியில் வர மாதிரி இருக்கும். அதாவது இந்த திட்டாக வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். அதனால தான் இந்த பேப்பர் கேன்வாஸை வந்து நான் யூஸ் பண்ணலை சரிங்களா. நீங்கள் இந்த நெக்குக்கு வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கேன்வாஸில் நான் இப்போ சொன்ன மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த கேன்வாஸை வந்து கிளாத்தில் வச்சு அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த கேன்வாஸை ஒட்டியே நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அடித்து திருப்பணும். ஓகேங்களா. இப்போ நான் கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் தானே ஸ்டிச் பண்ணுறேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு கிளாத்தை ஒன்று போல் வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடில் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த கிளாத்தை திருப்பி போட்டுட்டு ஒன் டைம் நல்லா அயன் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த கர்வ் மாதிரி வளைஞ்சி வருது இடத்துலலாம் அந்த ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிரும். நீங்கள் அதுக்கப்புறம் மேலே ஒரு ப்ரெஸ் தையல் போட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த காலரோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும் சரிங்களா. நம்ம அந்த கேன்வாஸ் யூஸ் பண்ண மாதிரி நீட் ஃபினிஷிங்கில் வரும். இப்போ அவ்வளோதான், நம்ம 2 பீஸுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதை எப்படி நம்ம அந்த கிளாத் ஃப்ராக்கோடு நம்ம அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ராக்கில் வந்து 2 பக்கம் ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒன்று போல் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக்கில் இந்த மாதிரி ஒரு குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எது சென்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் பார்த்தீங்களா, அதுக்காக இந்த மாதிரி ஒரு குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ இந்த பீட்டர் பேன் நெக்லைனை வந்து நம்ம உள்பக்கமாக அடித்து வெளிப்பக்கமாக திருப்ப போகிறோம். ஓகேங்களா. அதாவது பிசுறு தெரியாமல் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து உள்பக்கமாக அடித்து வெளிப்பக்கமாக திருப்பணும் அப்படின்னா அந்த பிசுறு வந்து இந்த காலருக்குள்ளேயே இருக்கும். அதனால தான் நம்ம வந்து உள்பக்கம் அடித்து வெளிப்பக்கம் திருப்ப போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சைடில் உள்ள அந்த பீட்டர் பேன் நெக்லைனை கரெக்டாக நம்ம சென்டர் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் கேப்பில் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு அந்த ஃப்ராக்கோட நெக்குக்கு தகுந்தாப்பில் இந்த பீட்டர் பேன் நெக்லைனை நம்ம வச்சு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா. நம்மளுக்கு லாஸ்ட் வரைக்கும் வரும். லாஸ்ட்டில் மட்டும் இந்த மாதிரி ஒரு கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம அடித்து திருப்பும்போது அந்த பிசுறு வந்து உங்களுக்கு வெளியில் தெரியாமல் இருக்கும். ஓகேங்களா. அதனால தான் இந்த மாதிரி அந்த முக்கில் மட்டும் கிராஸாக கட் பண்ணுறோம். இப்போ ஒரு சைடில் வந்து அந்த பீட்டர் பேன் நெக்லைனை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயுமே அந்த பீட்டர் பேன் நெக்லைனை வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ எப்படி அந்த ஒரு ஆஃபை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் இன்னொரு ஆஃபையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா. அதாவது பாதியிலேருந்து தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இருந்து கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா. அதே மாதிரி உள்ளே இருந்து தான் நம்ம வந்து அடித்து திருப்பணும். வெளியிலேருந்து உள்ளே அடித்து திருப்பிடக்கூடாது. இது வந்து மறந்துடாதீங்க. ஓகேங்களா. ஒரு 1/2 இன்ச் கேப்பில் இருந்து உள்ளே இருந்து அடித்து தான் வெளியில் திருப்பணும். ஓகேங்களா. இந்த கீழே உள்ள கிளாத்தும் மேலுள்ள கிளாத்தும் கடைசி முடிகிறப்ப 2 கிளாத்துமே ஒரே ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சப்போஸ் அன்ஈவனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த எந்த கிளாத் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கோ அந்த கிளாத்தை நீங்கள் இழுத்துட்டு ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா. அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ 2 காலர் நெக்குமே நம்ம வந்து அடித்தாச்சு. நம்ம இப்போது திருப்பி மேலே ஒரு ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஓகேங்களா. அப்படி திருப்பி மேலே ஸ்டிச் பண்ணும்போது நல்ல பக்கம் திருப்பிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா. இப்போ நான் நல்ல பக்கம் வந்து திருப்பிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் கேப்பில் அந்த சைடுலேருந்து அந்த ஓரத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் சரிங்களா. சுற்றியுமே இந்த ரவுண்ட் நெக்கை சுற்றியுமே ஸ்டிச் பண்ணிடுங்க. அந்த உள்ளுள்ள பிசுறுமே நம்மளுக்கு வெளியில் தெரியக்கூடாது. இந்த பீட்டர் பேன் நெக்லைனுமே நம்மளுக்கு ப்ரெஸ் பண்ண மாதிரி இருக்கணும் சரிங்களா. அதனால தான் ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அந்த பிசுறு வந்து உங்களுக்கு உள்ளேயும் தெரியாது வெளியிலையும் தெரியாது சரிங்களா. நெக்கோட ஃபினிஷிங்குமே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து உள்ளே அந்த பீட்டர் பேன் நெக்லைனை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வெளிப்பக்கமாக ஒரு ஃபோல்டிங் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம் சரிங்களா. இப்போ வந்து ஃபுல்லாமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. லாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணும்போது அந்த த்ரெட்டை நல்லா கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ அவ்வளோதான், இந்த நெக்கை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு திருப்பி போட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்ட்டு. லைட்டாக உங்களுக்கு சுருக்கம் அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அது வந்து நீங்கள் அயன் பண்ணிங்க அப்படின்னா அந்த சுருக்கமும் உங்களுக்கு தெரியாது. இதே மாதிரி தான் பேக் சைடுமே வரும் சரிங்களா. பீட்டர் பேன் நெக்லைன் வந்து பேக் சைடுமே உங்களுக்கு வரும். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த வேஸ்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நான் ஒரு ஹிப் வச்சு ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு போ வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு குட்டியாக ஒரு போ ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறோம் சரிங்களா. அதுக்கு வந்து வேஸ்ட் கிளாத்தில் ஒரு 2.5 இன்ச் ஹைட்டும் ஒரு 8 இன்ச் வித்து இருக்கிற மாதிரி நான் கிளாத் வந்து கட் பண்ணியிருக்கேன்.
இப்போ இந்த கிளாத்தை ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம 4 சைடுமே ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த 4வது சைடு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பாதி அளவுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு நீங்கள் எடுத்துடணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் மித்த 3 சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு வந்து இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டேர்ன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ இந்த கிளாத்தை உள் பக்கத்தில் உள்ளதை வெளியிலையும் வெளிப்பக்கத்தில் உள்ளதை உள் பக்கத்துலேயும் நம்ம டேர்ன் பண்ணி எடுக்கிறோம். அந்த ஷார்ப் ஏஜஸ் நம்ம டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் நல்லா ஷார்ப்பாக வர மாதிரி நீடில் இருந்துச்சு அப்படின்னா அந்த நீடில் வச்சு நீங்கள் எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ இந்த 3 பக்கத்துலேயும் இந்த முக்கு வந்து நல்லா ஷார்ப்பாக வர மாதிரி எடுத்து விட்டதுக்கப்புறம் இப்போது மேலே ப்ரெஸ் தையல் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு 3 சைடுமே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு இந்த சைடு நம்ம வந்து ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணாமல் இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சைடு வந்து உள் பக்கமாக வச்சுட்டு மேலே வந்து நம்ம ஒரு ப்ரெஸ் தையல் வந்து போடணும், ஓகேங்களா? இதை வந்து இப்படி தான் நம்ம வந்து கவர் பண்ணணும். இப்போ இந்த 4 சைடுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் வந்து நான் பண்ணுற மாதிரி சென்டரில் ஒரு சுருக்கு மாதிரி வச்சுக்கோங்க, சரிங்களா? அதாவது இந்த மாதிரி, சரிங்களா? அந்த ப்ளீட் வைக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொரு த்ரெட்டை எடுத்து நம்ம பூ கட்டுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி த்ரெட்டை நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக சென்டரில் மட்டும் த்ரெட்டை வந்து நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 தடவை சுற்றி எடுத்துக்கோங்க, சரிங்களா? அவ்வளோதான். அந்த த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா குட்டியாக ஒரு போ வந்து ரெடி ஆயிரும், சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம சென்டரில் த்ரெட்டை வச்சு சுற்றணும் பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டு வந்து தெரியாத மாதிரி ஒரு ரெட் கலர் கிளாத் எடுத்திருக்கேன். அந்த ரெட் கலர் கிளாத்தோட வித்து வந்து ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்டிங் அந்த பிசுறு வந்து தெரியாத மாதிரி உள்ள ஒரே ஒரு ஃபோல்டிங் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் சைடுமே ஒரு ஃபோல்டிங் வந்து பண்ணிக்கோங்க. அதாவது ஃபோல்டிங் பண்ணி அதோட வித்து வந்து ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி வித்து இருக்கிற மாதிரி டபுள் சைடு 2 சைடுமே நீங்கள் ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இதில் இந்த மாதிரி சென்டரில் அந்த த்ரெட்டை வந்து கவர் பண்ண மாதிரி வச்சுட்டு பின்னாடி அந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம், சரிங்களா? இப்போ வந்து அந்த சென்டரில் அந்த கிளாத்தை ரெட் கலர் கிளாத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பேக் சைடில் வந்து ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் போட்டு அந்த ரெட் கலர் கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க, ஓகேங்களா? இப்போ அவ்வளோதான். இந்த போவை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து அந்த வேஸ்ட் பேண்டோட நான் எப்படி அட்டாச் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இந்த ஃப்ராக்கை எடுத்துகிட்டு அந்த வேஸ்ட் பேண்டில் வந்து சென்டரை வந்து நம்ம மார்க் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ வேஸ்ட் பேண்டோட வித்து வந்து 13 இன்ச் இருக்குது. அப்போ அதில் பாதி அப்படின்னு பார்த்தோம்னா 6.5 இன்ச் வரும் பார்த்தீங்களா, அந்த 6.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதில் தான் இந்த போ வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம், சரிங்களா? இப்போ இந்த போ வந்து அந்த வேஸ்ட் பேண்டோட அட்டாச் பண்ணும்போது அடியில் எதுவும் ஃபேப்ரிக் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இருந்துச்சுன்னா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லைன்னா பிரித்துட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதையும் வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. இப்போ நான் வந்து எதில் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரெட் கலர் கிளாத் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ரெட் கலர் கிளாத்தில் தான் மேலேயே ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் பையவே போடுங்க, சரிங்களா? ஏன்னா அது வந்து கனமான கிளாத்தாக இருக்கும். அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணும்போது சில நீடில் வந்து உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா மேலே ஏறி ஸ்டிச் பண்ண முடியாமல் கூட இருக்கலாம். அதனால் பைய நீங்கள் உருட்டி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன், சரிங்களா? இப்போ பாருங்கள் இந்த போ ஸ்டிச்சஸ் வந்து எங்கேயுமே நகராமல் இருக்கும். இப்போ அவ்வளோதான். இந்த ஸ்கர்ட் ஃபுல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து பேக் சைடில் ஒரு 2 பட்டன் மட்டும் வர மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இதில் வந்து காஜா எப்படி அடிக்கணும், பட்டன் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கை போஸ்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இதில் வந்து காஜா அடித்து பட்டனும் வைக்கலாம். அப்படி இல்லைனா கொக்கிப்பட்டி வீப்பட்டி கூட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஒரு 2 பட்டன் வச்சாலே போதும். ரொம்ப கேப்பாக இருந்தால் மட்டும் ஒரு 3 பட்டனாக வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, இப்போ நான் வந்து ஒரு யூனிஃபார்ம் மெத்தடில் எப்படி கட்டிங் ஸ்டிச்சிங் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு நார்மல் கிளாத்தில் கூட இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கை போஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.